கீரை தண்ணி சாறுன்னா முருங்கைக்கீரை ஜூஸு எப்படின்னா இது போட வேணாம்னு நினச்சி செஞ்சுட்டேன். ஆனால் எனக்கு மனசு கேட்கல, உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன். இது வந்து அரிசி கைனி இருக்கு இல்லையா, அரிசி கைனியை போட்டு அதில் சின்ன வெங்காயத்தை போட்டு தாளிக்கலாம் கூடாது. அரிசி கைனியை இந்த சட்டியில் போட்டு நிறையா ஒரு 2 கப்பு ஊற்றி அதில் சின்ன வெங்காயத்தை போட்டு ஒரே மிளகா கிள்ளி போடணும். இருக்கு பாருங்கள், மிளகா கிள்ளி போடணும். கிள்ளி போட்டு நல்லா கொதிக்க வச்சிடணும். இன்னும் உப்பு போடலை. கொதிக்க வச்சோன்னா இந்த சின்ன வெங்காயம்லாம் போட்டிருக்கோம்ல, சின்ன வெங்காயம்லாம் போட்டிருக்கோம். சின்ன வெங்காயம்லாம் நல்லா வெந்த உடனே கீரை அள்ளி வைக்கணும். கீரை அள்ளி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போடணும். கீரை அள்ளி வச்சு மஞ்சப்பொடி போட்டுட்டு டேஸ்ட் பார்த்தே போட்டுப்போம். கல்லுப்பு போட்டிருந்தாலும் போட்டுப்போம். நான் நல்ல வேலை உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட கடைசியில் போட்டிருக்கேன். நல்லது தான். இதே கீரை பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்கவும் தேங்காயும் ஜீரகமும் இந்த அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்க. தேங்காய் ஜீரகம் தான், வேறு எதுவுமே கிடையாது. இதை அதில் சேர்த்துறோம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அழகாக இருக்கும். வாசம் கமன்னு இருக்கும். எப்படி இருக்கும், அரிசி கைனி தான் நமக்கு ஃபுல்லாக. அரிசி கழனியும் முருங்கைக்கீரையும் ரொம்ப ஹேருக்கு நல்லது. இது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே ஒரு கொதி தான். ஒன்றும் இல்லை, எண்ணெயே இதில் கிடையாது. ஆனால் தேங்காய் போடுறோம். தேங்காயும் ஜீரகமும் அரைச்சி போடுறோம் செரிமானத்துக்கு. இவ்வளோதான். இதை வந்து சாதத்தில் போட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இதை நீங்கள் பவுலில் போட்டு அப்படியே சூப்பாகவும் குடிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது பேர் முருங்கைக்கீரை தண்ணி சாறு.